சரி, இப்போ வந்துட்டு நம்ம வாழைக்கால ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பண்ண போகிறோங்க. இது என்னோட ஓன் க்ரியேட்டிவிட்டிலாம் கிடையாது. இப்போ யூடியூப்பில் எல்லாருமே போட்டுட்ருக்காங்க. அதனால் அதை நம்மளும் செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக தான் 2 வாழைக்காவை தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி 2 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். நீங்கள் குக்கரில் கூட போட்டு வேக வைக்கலாம். நான் வந்து சும்மா பாத்திரத்துலேயே வெந்தால் போதும் அப்படினால உப்பு எதுவுமே போடல. சும்மா ஃபஸ்ட்டு வாழைக்காய் வந்து வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ வாழைக்காய் வெந்தோன்னா நம்ம நல்லா இதை மசிச்சிடலாம். நான் ஃபஸ்ட்டு 2 2 போட்டேன் இல்லையா, அதுக்கப்புறம் இச்சையா சொன்னாங்க வேகலைன்னா என்ன பண்ணுறது, டைம் ஆகும் ரொம்ப அப்படின்னு சொல்லி அதையே வந்து இப்படி குறுக்கால 2 2 போட சொன்னாங்க. அந்த மாதிரி போட்டுட்டு வேக வச்சேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கிறேன். அடுத்து பெரிய வெங்காயம் 1. உங்ககிட்ட அரிசி மாவு இருந்தால் அரிசி மாவும் சேர்த்திக்கோங்க. ஒரு ஸ்பூன் போல் சேர்த்திக்கோங்க, ரொம்ப வேண்டாம். கூட வந்து 2 பச்சை மிளகாய். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் 2 பிஞ்ச் அளவுக்கு போதும். அடுத்து மிளகாத்தூள், இது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு. அடுத்து கரம் மசாலா, அதுவும் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் போதும், ஜாஸ்தி வேணாம், 3/4 ஸ்பூன் அளவுக்கு. கடைசியாக கொத்தமல்லி தழை. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சிடலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஷேப்லாம் பண்ண வேணாம். இப்படி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி இப்படி இந்த மாதிரி உளுத்து விட்டுக்கணும். பக்கோடா மாதிரி இருக்கக்கூடாது, அதுக்குன்னு பர்ஃபெக்டாக ஷேப் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் காஞ்சன்னு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இது நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், இல்லை ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். ஓகே, கொஞ்சமாக போட்டிருக்கோம். இப்போ இது நல்லா செவக்கட்டும், அதுக்கப்புறம் எடுத்துடலாம். அவ்வளோதான், நல்லா செவந்துருச்சு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். மோஸ்ட்லி வாழைக்காலாம் குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்கங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வாழைக்கானே சொல்ல வேணாம், ஏதோ பக்கோடா அந்த மாதிரி நினச்சிட்டு சாப்பிட்ருவாங்க. இல்லை சையா? ஆமாம். அவ்வளோதான், எடுத்துடலாம். இதுக்கு வந்து நாங்கள் சாம்பார் பண்ணியிருக்கோம். என்ன சாம்பார்னா சுண்டக்காய் சாம்பார். பேலன்ஸ் இருக்கிறதும் இதே மாதிரி போட்டுக்கலாம்.